சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம முத்து கார்ல வரும்பொழுதே அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வராப்புல. நம்ம யாரு சீதாவோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு. சீதா தான் வந்து பாத்தீங்கன்னா, வேற எந்த பையனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாளே. அதுக்கப்புறமும் சீதாவ நம்ம வற்புறுத்துறது நியாயமே இல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராப்புல. இந்த பக்கம் நம்ம மீனா என்னடான்னா ரொம்பவுமே அழுதுகிட்டு அப்படியே அழுவுற மாதிரியே நின்னுகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம. அங்க வர்ற அண்ணாமலை, "என்ன சீதா நானும் 2 நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏதோ மாதிரியே இருந்துகிட்டு இருக்கியே, சோகமாவே இருந்துகிட்டு இருக்கியே. என்ன காரணம்? உன் தங்கச்சி கல்யாண விஷயமா? இன்னுமா அந்த முத்து சம்மதிக்கல?" அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே அங்க இருக்கிற விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ற மாதிரி, "பேசாம 2 பேத்தையும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அப்பனா தான் உங்களுக்கு கல்யாண செலவு கூட மிச்சம். இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு கல்யாணம்லாம் பண்ண முடியாதுல்ல." அப்படின்னு வேணும்னே கேவலப்படுத்துறாங்க. இத கேட்ட உடனே அண்ணாமலைக்கு பயங்கரமா கோவம் வந்து விஜயாவ புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற ஸ்ருதி சும்மா இருப்பாங்களா? எப்பயும் போல நம்ம மீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதே தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்ப நம்ம ஸ்ருதியும் வந்து பாத்தீங்கன்னா, பேசிட்டு கடைசியா 2 பேத்துக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுரு மீனா அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. இத கேட்கிற அண்ணாமலை இருந்துகிட்டு, "இல்லப்பா, வீட்டுக்கு தெரியாம அப்படிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுலயும் குறிப்பா சீதாவா இருக்கட்டும், மீனாவா இருக்கட்டும் அப்படி பண்ணவே மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாப்ல. இத கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு இன்னும் கில்ட்டி ஆயிடுது. நம்ம தான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே! இப்படி நம்ம மேல இவ்ளோ நம்பிக்கையா இருக்காங்களே! அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம முத்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு இல்லையா? நேரா வந்து சீதாவோட அம்மா வீட்டுக்கு தான் போயிடுறாங்க. போறவரு சும்மா இல்லாம ஒரு புடவைய வாங்கிக்கிட்டே போயிடுறாப்ல. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா விஷயத்த சொல்லாம சுத்தி வளைச்சு, நாளைக்கு சீதாவ பொண்ணு பார்க்க வராங்க. ரெடி ஆகணும். இந்தா புடவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, சீதாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, சீதா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான். இந்த ஊரு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு வர சொல்லிட்டீங்களா? அப்படின்னு கேட்க, நான் ஏன் வர சொல்லணும்? அத சீதா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அங்க சீதாவுக்கு ஒண்ணும் புரியல. என்ன சீதா இவ்ளோ படிச்சிருக்கியே! நீ புத்திசாலியா இருப்பன்னு நெனச்சேன். நான் வேற யாரையும் சொல்லல. அருண தான் சொல்றேன். ஸோ உன் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நான் யாரு? இப்ப நிரந்தரமா வாழ்க்கை இருக்க போறதில்ல. ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதனால நீ விரும்புற பையனையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நீனே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பேசி வர சொல்லிடு நாளைக்கு. நான் நாளைக்கு மீனாவ கூட்டிக்கிட்டு வந்துர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சீதாவால சந்தோஷத்த பொறுக்கவே முடியல. சீதா மட்டும் இல்ல, சீதாவோட அம்மா, தம்பி இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. சீதாவோட அம்மா உடனே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த மீனா கிட்ட சொன்ன உடனே மீனாவுக்கும் பயங்கரமான சந்தோஷம். உடனே அண்ணாமலை கிட்ட கூப்பிட்டு நம்ம மீனா விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்படி சொன்ன உடனே மறுபடியும் நம்ம விஜயா வந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவும் அங்க வந்துடுறாரு. முத்து வந்த உடனே நம்ம மீனா ஓடி போய் நம்ம முத்துவ கட்டி பிடிச்சுக்கிட்டு, "நீங்க இவ்வளோ சீக்கிரத்துல மனசு மாறுவீங்க அப்படின்னு நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.